வணக்கம் நேர்களே, ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்று சனிக்கிழமை 4ஆம் தேதி மார்ச் மாதம் 2017ஆம் ஆண்டு. இன்று இலங்கையிலிருந்து வெளியாகியிருக்கக்கூடிய தேசிய மற்றும் பிராந்திய நாளிதழ்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகள் தொடர்பிலே பார்வையை செலுத்த இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று வெளியாகியிருக்கின்ற பெரும்பாலான தேசிய நாளிதழ்கள், குறிப்பாக ஆங்கில தமிழ் பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டால் அவற்றினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. தற்போது ஜெனீவாவிலே நடைபெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 34வது கூட்டத்தொடரிலே நேற்று இலங்கை தொடர்பான அறிக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையின் அடிப்படையிலே தான் இன்றைய பெரும்பாலான பத்திரிகைகளுடைய தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக அமைந்திருக்கின்றது, சர்வதேச நீதிபதிகளுடன் கலப்பு நீதிமன்றம், சையத் அல் ஹுசைன் மீண்டும் ஆணித்தரம், ஐநா கண்காணிப்பகம் இலங்கையில் அமைக்கப்பட வேண்டும் எனவும் பரிந்துரை என்று எவ்வாறான விடயங்கள் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன என்று ஒவ்வொரு விடயங்களாக அது இங்கே வீரேஸ்வரி பத்திரிகை குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பை எடுத்துக்கொண்டால், இலங்கைக்கு கடும் அழுத்தம், சர்வதேச சட்ட எல்லைக்குள் குற்றவாளிகளை விசாரிக்க, சித்திரவதை, காணாமற் போனோர் போர்க்குற்றம் தொடர்பில் ஐநா ஆணையாளர் பரிந்துரை என்று அந்த சுடரொளி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியை எடுத்துக்கொண்டால், ஜெனீவாவின் ராடருக்குள் இலங்கை இருக்க வேண்டும், ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்து என்று சொல்லி நேற்றைய தினம் வெளியாகி இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய கருத்துக்களை மையமாக வைத்துத்தான் இன்றைய பிரதான தேசிய நாளிதழ்கள் மூன்றும் தங்களுடைய தலைப்புச் செய்தியை வரைந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஆங்கில தேசிய நாளிதழ்களில் ஒன்றான சிலோன் டுடே கூட கல்ச்சர் ஆஃப் இம்புனிட்டி ப்ரிவெயிலிங், டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் கமிட்மெண்ட் ஒரியிங்லி ஸ்லோ என்று அதே செய்தியைத்தான் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதாவது இன்றைய நாளிதழ்களை பொறுத்தவரையிலே, குறிப்பாக தமிழ் நாளிதழ்களை எடுத்துக்கொண்டால், சர்வதேச நீதிபதிகளுடைய கலப்பு நீதிமன்றம், அதாவது மீண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தி இருக்கின்றார், சர்வதேச பொறிமுறையினூடாக தான் இந்த போர்க்குற்ற விசாரணைகள் நடத்தப்படலாம், இலங்கைக்கு அழுத்தம் அதிகரிக்கின்றது என்ற தொனியிலே தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான அறிக்கைகள் கடந்த காலங்களிலும் பல்வேறு தடவைகள் தற்போதைய மனித உரிமைகள் ஆணையாளராலும் இதைவிட காட்டமான அறிக்கைகள் என்று சொல்லக்கூடிய அறிக்கைகளை இவருக்கு முன்னால் மனித உரிமைகள் ஆணையாளராக இருந்த நவநீதம் பிள்ளை அம்மையார், அதாவது அவர் ஒரு தமிழ் வம்சாவளி இனத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையிலே அவருடைய கருத்துக்கள் மிகவும் காட்டுமானதாக, இலங்கை அரசாங்கத்தை வழிக்கு விமர்சிப்பவையாக இருந்திருந்தன. அவையெல்லாம் கடந்த காலங்களிலே தமிழர் தரப்பை அல்லது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை ஒரு உற்சாகத்தை, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலே அமைந்திருந்தன என்று சொன்னால் மிகையாகாது. அதைவிட அந்த அறிக்கைகள், இவ்வாறான அறிக்கைகள் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு அபரீத நம்பிக்கையை ஏற்படுத்தி இருந்தன. சர்வதேச சமூகம், ஐநாவினுடைய ஒரு கட்டமைப்பு எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது, எங்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளை விசாரிக்குமாறு சொல்கின்றது என்று ஒரு அதீத நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கின்றன. அது ஒரு சில சந்தர்ப்பங்களிலே தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் நகர்வுகளிலே அல்லது தங்கள் அரசியல் எதிர்பார்ப்புகளிலே அல்லது போர்க்குற்ற விசாரணை அல்லது மீள்குடியேற்றம் அல்லது அரசியல் கைதிகள் விடயங்களிலே தவறான தீர்மானங்களை எடுப்பதற்கும் வழிகோலி இருக்கின்றது என்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் உண்மையை பார்க்க வேண்டுமாக இருந்தால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் என்பவர் அல்லது அதனுடைய கட்டமைப்பு, அவர் சார்ந்த கட்டமைப்பினுடைய தீர்மானங்கள் என்பவற்றை பார்க்க வேண்டுமாக இருந்தால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் என்பவர் ஒரு தனி மனிதர். அவருடைய கருத்துக்கள் அங்கே தனி மனிதனுடைய கருத்துக்களாக ஒரு செய்தியாக அங்கே சமர்ப்பிக்கப்படுகின்றதே தவிர, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைகளில் ஏற்படுத்தப்படுகின்ற தீர்மானங்களில் அவை குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்தவில்லை. அல்லது அவரால் தாக்கத்தை செலுத்தினாலும் அவரினால் அந்த தீர்மானங்களிலே தீர்க்கமான முடிவை ஏற்படுத்த முடியாது என்பதுதான் யதார்த்தம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலேயாக இருக்கட்டும், அதே போன்று ஐநாவிலேயாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிலேயாக இருக்கட்டும், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையிலேயாக இருக்கட்டும், அங்கே தீர்மானம் எடுக்கின்ற சக்திகளாக சர்வதேச நாடுகள் தான் இருக்கின்றன. அதே போன்றுதான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலும் இலங்கைக்கு எதிரான எவ்வாறான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும், இலங்கை எவ்வாறு போர்க்குற்ற விசாரணை நடத்த அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டும், அதனை எவ்வாறு தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற சக்தி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருடைய கைகளிலே இல்லை. அவர் தன்னுடைய கருத்தை சொல்லலாம்,
ஆனால் தீர்மானிக்கின்ற சக்திகளாக சர்வதேச நாடுகள் இருக்கின்றன. அதனால்தான் உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது கலப்பு நீதிமன்றத்தினூடாகத்தான் இந்த போர்க்குற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் சொல்லி 2 நாட்களுக்குள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு முதுகெலும்புள்ள மனிதனாக நான் பேச விரும்புகின்றேன், இவர்கள் சொல்வதை போன்று எங்களால் சர்வதேச நீதிபதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருந்தார். இதுதான் யதார்த்தம். ஆகவே தற்பொழுதும் கூட ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் அவர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. அது சர்வதேசத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவர் சொல்கின்றார் என்ற வகையிலே பார்க்கப்பட வேண்டியதை தவிர, அவருடைய கருத்தின் அடிப்படையிலே தான் அங்கே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட போகின்றன. அதனால் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தமிழ் மக்கள் அல்லது பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வுகள் கிடைக்கும் என்று நாம் நம்புவோமாக இருந்தால், அல்லது மக்கள் மத்தியில் அவ்வாறான ஒரு கருத்தை கொண்டு செல்வ முயல்வோமாக இருந்தால், நாம் எங்களுடைய மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்ந்து தவறான வழியிலே கொண்டு செல்கின்றோம் என்ற ஒரு தவறை இழைக்கின்றோம், அல்லது தவறான வழியிலே கொண்டு செல்கின்றோம் என்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் யதார்த்தமாக இருக்கும். அடுத்து அதுதான் இங்கு அனைத்து பத்திரிகையிலுமே பிரதான செய்தியாக வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக வெளிவந்த செய்தியை பார்ப்போமாக இருந்தால், கலப்பு நீதிமன்றம் இலங்கையில் சாத்தியமாற்றது, உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவே மாற்று வழி என்கிறார் பிரதமர் ரணில். இந்த செய்தியை நீங்கள் நேற்றைய ஆதவன் இணையதளத்தின் பிரதான செய்தியாளர்கள் நேற்று இரவு பார்த்திருப்பீர்கள். அதாவது நேற்று சட்டத்தரணிகள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட, கொழும்பிலே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்விலே கலந்து கொண்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். யார்தான் கலப்பு நீதிமன்றம், சர்வதேச நீதிபதிகள் என்று பேசினாலும் இலங்கை ஒரு இறையாண்மை உள்ள நாடு என்ற வகையிலே இலங்கையினுடைய அரசியலமைப்பு சர்வதேச நீதிபதிகளை உள்ளே கொண்டு வருவதற்கு அனுமதிக்காது. அவ்வாறு நாங்கள் சர்வதேச நீதிபதிகளை கொண்டு வந்து இந்த போர்க்குற்ற விசாரணைகளை நடத்த வேண்டுமாக இருந்தால் அரசியலமைப்பிலே மாற்றத்தை கொண்டு வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவ்வாறு அரசியலமைப்பிலே மாற்றங்களை கொண்டு வருவதாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு 3/2 பெரும்பான்மை பெற வேண்டும். அது தற்போதைய சூழலிலே சாத்தியமில்லை. எனவே தேவையற்ற விடயங்கள் கதைப்பதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனைகளை எவ்வாறு நடைமுறை ரீதியில் கையாள முடியுமோ அவ்வாறு சிந்திப்பதுதான் ஆரோக்கியமானது என்ற தொனியிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்றைய தினம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதுதான் இன்று வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் குறிப்பிடத்தக்க செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதைவிட வவனியா மற்றும் கிளிநொச்சி ஆகிய பகுதிகளில் நடைபெறுகின்ற காணாமல் போனோர் கண்டறியும் உறவினர்களுடைய போராட்டம், அதே போன்று அம்பாறை மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பற்றிய பிரதேசங்களிலே நடைபெறுகின்ற பட்டதாரிகளினுடைய வேலையற்ற பட்டதாரிகளுடைய போராட்டம் தொடர்பான செய்திகள் வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதேபோன்று சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இனிய முக்கிய செய்திகளாக இவை அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால், புதிய அரசியலமைப்பின் அவசியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் பணி 15ஆம் தேதி ஆரம்பம், 49 சிவில் அமைப்புகள் கைகோர்ப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியில் எமது பார்வையை செலுத்தினார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியமும் அதற்கான சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துவதன் நியாயப்பாட்டையும் வலியுறுத்தி சிவில் அமைப்புகள் எதிர்வரும் 15ஆம் தேதி பரப்புரை நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உள்ளன. இதன் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் விக்ரமசிங்கே ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்துக்கு தொடர்ந்து செல்லுகின்றது. அதாவது புதிய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு வருகின்றது. அந்த அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் நாடாளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையை பெற வேண்டும் என்பதுடன் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சர்வஜன வாக்கெடுப்பினூடாக மக்களுடைய சம்மதத்தையும் பெற வேண்டும். அப்படி மக்களுடைய சம்மதத்தை பெற வேண்டுமானால் அந்த அரசியலமைப்பு தொடர்பிலே மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், 2000 ஆண்டு காலப்பகுதியிலே அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களினால் ஒரு அரசியல் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது அந்த அரசியல் சீர்திருத்தம் அல்லது அரசியல் தீர்வு தொடர்பிலே மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஒரு வெண்தாமரை இயக்கம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதனூடாக தென்னிலங்கையிலே கிராமங்கள் தோறும் அதனுடைய சாதக பாதங்கள் விளங்கப்படுத்தப்பட்டிருந்தன. அது இறுதியிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எதிர்ப்பினால் அந்த தீர்வு முயற்சி கைவிடப்பட்டிருந்தது நீங்கள் அறிந்தது. அந்த வகையிலே தான் அதே போன்றுதான் இப்பொழுதும் தற்போது வருகின்ற அரசியலமைப்பு தொடர்பிலே பல்வேறு கருத்துக்கள் எதிர்க்கட்சிகளாலும் அரசியல்
நிபுணர்களாலும் அவரவர்களுடைய அரசியல் நலன் சார்ந்து வெவ்வேறு கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த அரசியலமைப்பு தொடர்பிலே மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சிவில் அமைப்புகளுடன் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்வை ஆரம்பிக்க உள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதை தவிர சுடரொளி பத்திரிகையிலும் நாம் ஏற்கனவே பார்த்த போன்று காணாமல் போனோருடைய போராட்டம், வேலையற்ற பட்டதாரிகளுடைய போராட்டங்கள் என்பவைதான் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இங்கே தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் பார்த்தால் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். முன்பக்கத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஏனைய செய்திகளில் எங்களுடைய கவனத்தை செலுத்தினால் வவுனியா வடக்கில் சிங்களவர் ஆக்கிரமிப்பு என்று ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த செய்தியிலே எங்களுடைய பார்வையை செலுத்தினால் வவுனியா வடக்கில் சிங்கள மக்கள் ஆக்கிரமித்து வருகின்றனர், இது பெரும் ஆபத்தென வடமாகாண சுகாதார அமைச்சர் சத்தியலிங்கம் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வவுனியா செட்டிக்குளத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சித்த வைத்தியசாலை கட்டிட தொகுதியை திறந்து வைத்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்ததாக இந்த செய்தி 10ஆம் பக்கத்துக்கு தொடர்ந்து செல்கின்றது. வவுனியாவில் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கின் எல்லை கிராமங்கள் பலவற்றிலுமே இந்த தென்னிலங்கை சிங்கள மக்கள் அல்லது பெரும்பான்மை மக்கள் குடியமர்த்தப்படுகின்றார்கள். அங்கே இது ஒரு இலங்கை ஒரு ஒன்றுபட்ட நாடு, இலங்கைக்குள்ளே பல்லின மக்கள் பல்லின சமூகம் வாழ்கின்றன என்ற ஒரு யதார்த்தம் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது என்ற இருந்தாலும் வடக்கு கிழக்கை தாயமாக கொண்ட தமிழ் மக்கள் அதை தங்களுடைய பிரதேசமாக கருதி தங்களுடைய உரிமைகளை கேட்டு வருகின்ற இந்த காலப்பகுதியிலே அங்கே அந்த தாயக கோட்பாட்டை அல்லது தாயகம் என்ற அந்த கருத்தியலை சீர்குலைக்கும் வகையிலே வடக்கு கிழக்கின் எல்லை கிராமங்களிலே சிங்கள மக்கள் குடியேற்றப்படுகின்றார்கள். சிங்கள மக்கள் வடக்கு கிழக்கிலே வந்து தாங்கள் விரும்பிய இடங்களிலே வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. எவ்வாறு தமிழ் மக்கள் தென்னிலங்கையிலே வந்து வாழ்கிறார்களோ அதே போன்று சிங்கள மக்களுக்கும் வட கிழக்கிலே வந்து வாழ்வதற்கான உரிமை இருக்கின்றது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்று சொன்னால், அரசியல் நோக்கங்களுக்காக திட்டமிட்ட முறையிலே குடியேற்றங்கள் நடைபெறுகின்றன. அந்த வகையிலே தான் வவுனியாவிலும் குடியேற்றங்கள் நடைபெறுவதாக வடமாகாண அமைச்சர் சுட்டிக்காட்டியிருப்பதாக இங்கே தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தி அமைந்திருக்கின்றது. அதைவிட சட்டவிரோத ஆயுதங்களை மீட்க பாரிய தேடுதல் ஆரம்பம், தகவல் தந்தால் சன்மானம் என்று சொல்லி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி புகைப்படத்துடன் வெளியாக இருக்கின்றது. அதாவது அண்மையிலே களுத்துறை சிறைச்சாலை வாகனத்தின் மீது பாரிய அதிரடி தாக்குதல் பாணியிலே, அதாவது யுத்த காலத்திலே நடைபெற்ற தாக்குதல்களை போன்ற பாணியிலே பாதாள உலக கோஷ்டியினர் சிறைச்சாலை வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தி சுமார் 6 பேர் வரையில் உயிரிழப்பு ஏற்பட காரணமாக இருந்தனர். அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேடுதல் வேட்டை நடைபெறுவதாகவும் தகவல் தருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்றும் இந்த தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கிய செய்தியாக ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாகி இருக்கக்கூடிய சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். சிலோன் டுடேயினுடைய பிரதான தலைப்புச் செய்தியின் ஜெனீவாவிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் வெளியிட்ட கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் சிலோன் டுடே பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி வெளியாகி இருந்தது. அடுத்ததாக தேசிய நாளிதழ்களில் ஒன்றான சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியை எடுத்துக்கொண்டால், அது கல்கிசை நீதிமன்றத்திற்கு ஆயுதங்கள் கொண்டு வந்த பாதாள குழு உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி அமைந்துள்ளது. அதாவது அண்மையிலே கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் இருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. அந்த ஆயுதங்களை கொண்டு வந்தவர்கள் தொடர்பிலே மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலே அந்த ஆயுதங்களை கொண்டு வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய தேசிய நாளிதழ்களின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருந்தன. அடுத்ததாக தமிழ் பத்திரிகைகளினுடைய ஆசிரியர் தலையங்களை பார்த்தால், இன்று வெளியாக இருக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு பதிவு செய்துள்ளனர் என்று பார்த்தால், வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தன்னுடைய தலைப்புச் செய்தியிலே வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விடயத்தில் தவறிழைக்கும் அரசாங்கம் என்று சொல்லி தலைப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஐநா மனித உரிமை பேரவை 34வது கூட்டத்தொடர் நடைபெற்று வருகின்ற நிலையிலே 2015ஆம் ஆண்டு ஜெனீவாவிலே, அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே வாக்குறுதிகள் பலவற்றை இலங்கை அரசாங்கம் வழங்கியிருந்தது. அல்லது அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதன் ஊடாக அந்த வாக்குறுதிகளை கட்டுப்பட்டிருந்தது, அந்த பிரேரணையில் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு கட்டுப்பட்டிருந்தது. அவை பெரும்பாலானவை நிறைவேற்றப்படவில்லை.
என்ற தொடர்பிலே தான் இன்று ஆசிரியர் வீரேஸ்வரி ஆசிரியருடைய கருத்து அமைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் எவ்வாறு இருக்கின்றது, சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியருடைய கருத்து எவ்வாறு இருக்கின்றன என்று பார்த்தால், தமிழ் மக்களிற்கான நீதியை அடகு வைக்கும் சர்வதேச சமூகம் என்று கேள்விக்குறியுடன் சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியரின் கருத்து அமைந்திருக்கின்றது. அதுவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடர் தொடர்பிலும் அங்கே சர்வதேச நாடுகளினால் இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட பரிந்துரைகள் நிறைவேற்றப்படாத நிலையிலே தொடர்ந்து இலங்கையை காப்பாற்றும் வகையிலே இலங்கை அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என்ற தொனியிலே தான் ஒரு ஆதங்கமாக அல்லது சர்வதேசம் தொடர்பான ஒரு விரக்தியாக சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியரின் கருத்து அமைந்திருக்கின்றது. அதேபோன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் எவ்வாறான கருத்தை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார் என்று பார்த்தால், மற்றொரு புரட்சியை எதிர்பார்க்கும் நிர்பந்தம் என்று சொல்லி அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது. அதிலே சற்று பார்வையை செலுத்தினால், உலகில் குறிப்பாக மேற்குலகில் ஏற்பட்ட அறிவியல், தொழில்நுட்ப, கைத்தொழில், பொருளாதார துறைகள் சார்ந்த புரட்சிகளே மனித குலத்திற்கு பல்வேறு மேம்பாடுகளை வழங்கியிருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டனில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சி அந்நாட்டினை சூரியன் ஒருபோதும் அஸ்தமிக்காத நாடென்ற பெருமையை 2ஆம் உலக மகாயுத்தம் வெடிக்கும் வரை தேடிக் கொடுத்திருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதியில் ஏற்பட்ட டிஜிட்டல் புரட்சியின் பெறுபேறுகளை உலகம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் ஒரு சர்வதேச அல்லது டிஜிட்டல் புரட்சியினால் ஏற்பட்ட வரப்பிரசாதங்கள், அதே போன்று அது ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கங்கள் சமூக கட்டமைப்புகளிலும் வாழ்வியல் முறைகளிலும் அது ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கங்கள், அதை நாங்கள் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றோம், அதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பது தொடர்பிலே தினக்குரல் பத்திரிகை ஆசிரியருடைய இன்றைய தலையங்கம் அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்று வெளியாக இருக்கின்ற தமிழ் பத்திரிகைகளினுடைய ஆசிரியர்களுடைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கின்ற தேசிய பத்திரிகைகளின் உலக செய்திகள் பக்கத்திலே எவ்வாறான செய்தி வெளியாக இருக்கின்றது, இன்றைய நாளிதழ்கள் எவ்வாறான உலக செய்திக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன என்று பார்த்தால் பல்வேறு செய்திகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய உலக செய்திகள் பக்கத்திலே கனடாவுக்குள் சட்டவிரோதமாக பிரவேசிக்கும் குடியேற்றவாசிகள் தொகையில் அதிகரிப்பு, எல்லைகளை பலப்படுத்த பிரதமருக்கு அழுத்தம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. அந்த செய்தியிலே எங்களுடைய பார்வையை செலுத்தினால், குடியேற்றவாசிகள் தொடர்பில் கடும் போக்கை கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவானதை அடுத்து அந்நாட்டிலிருந்து எல்லையை கடந்து அயல் நாடான கனடாவுக்குள் பிரவேசிக்கும் குடியேற்றவாசிகளின் தொகை என்றுமில்லாதவாறு அதிகரித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கனடாவிலே குடிபெயர்ந்து சென்று உள்நாட்டு யுத்தம் காரணமாக கனடாவிற்கு புலம்பெயர்ந்து சென்று அங்கே தற்போது சுமார் 3.5 லட்சம் மக்கள் வாழ்ந்து வருகின்ற சூழலிலே அவர்கள் கனடிய அரசியலை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்குகின்றார்கள். அதே போன்று இந்தியாவிலிருந்து அங்கே இந்தியாவிலே ஏற்பட்ட சீக்கிய மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை காரணம் காட்டி அங்கே சென்ற சீக்கிய மக்களும் கனடிய அரசியலை தீர்மானிக்கும் சக்திகளாக மாறியிருக்கின்றார்கள் என்ற நிலைதான் அங்கே இப்போது இருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் இன்னும் குடியேற்றவாசிகள் வருவார்களாக இருந்தால் கனடாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற சக்திகளாக வெளியில் நாடுகளிலிருந்து சென்ற குடியேற்றவாசிகள் மாறிவிடுவார்கள் என்ற அச்சம் கனேடிய பூர்வீக மக்களுக்கு ஏற்பட ஆரம்பித்திருப்பதன் ஒரு எதிரொலியாகத்தான் இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அல்லாத இந்த அழுத்தம் பிரதமருக்கான அழுத்தம் அமைந்திருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அதான் இன்றைய உலக செய்திகளுடைய குறிப்பிடத்தக்க செய்தியாக இருக்கின்றது. அதே போன்று மலையக பக்கம் நம்முடைய பார்வையை செலுத்தினால், மலையகத்திலும் அந்த அரச காணிகள் தனியாருக்கு வழங்கப்படுவது தொடர்பிலே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அது ஒரு புறம் இருக்க, இங்கே மலையக பக்கத்திலே ஒரு முக்கிய செய்தியாக வெளியாக இருக்கின்றது, அரசியல் செய்தியாக. தேர்தல் முறை மாற்றங்களில் சிறுபான்மை கட்சிகளுக்கோ மக்களுக்கோ பாதிப்பு ஏற்படக்கூடாது வலியுறுத்துகிறார் நேருஜி என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது. நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும், அதுவும் விகிதாசார தேர்தல் முறையாகவும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் சிறுபான்மை மக்களாக மலையகத்திலே வாழ்கின்ற, அதாவது நுவரெலியா மஸ்கெலியா தேர்தல் தொகுதி தவிர்ந்த ஏனைய தொகுதிகளிலே தமிழ் மக்கள் சிறுபான்மை மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குடிப்பெரம்பல் அடிப்படையிலே. அவ்வாறான சூழலிலே நுவரெலியா மஸ்கெலியா தவிர்ந்த பல தேர்தல் தொகுதிகளில், மலையகத்தை சார்ந்த தேர்தல் தொகுதிகளிலே மலையக மக்கள் பிரதிநிதித்துவத்தை இழக்க வேண்டி ஏற்படும் என்ற சூழ்நிலையிலே தான் நுவரெலியா மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் நேருஜி அவர்கள் இந்த விஷயத்தை ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்.
இதுதான் மலையக செய்திகள் பக்கத்திலே குறிப்பிடத்தக்க செய்தியாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்று வெளியாகி இருக்கின்ற இந்திய செய்திகள் தொடர்பில் நம்முடைய பார்வையை செலுத்தினால், இன்றைய நாளிதழ்களில் வெளியாகியிருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்திலே முக்கியமான இந்திய செய்தியாக வெளியாகியிருக்கின்றது. ஜெயலலிதா இறந்த காரணம் தெரிந்த பின்னும் ஓபிஎஸ் தரப்பு கேள்வி எழுப்புவது தவறு என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அந்த செய்தியிலே நம்முடைய பார்வையை செலுத்தினால், ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்த அனைத்து தகவல்களும் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்ட பின்னரும் ஓபிஎஸ் தரப்பினர் கேள்வி எழுப்புவது தவறான நடவடிக்கை என்று சசிகலா தரப்பு அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. ஜெயலலிதா, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பிலே பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதிலே பல்வேறு சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கின்றன என்பது ஒருபுறம் இருக்க, பல்வேறு கருத்துக்கள் அரசியல் நலன் சார்ந்த கருத்துக்களாக அமைந்து வருகின்றன. அந்த வகையிலே தான் இந்த ஓபிஎஸ் தரப்பினால் தற்போது எழுப்பப்பட்டு வருகின்ற கேள்விகள் தவறானவை என்று சசிகலா தரப்பைச் சேர்ந்த அமைச்சர் ஒருவர் சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவைதான் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகை, அதாவது யாழ்குடா நாட்டிலிருந்து வெளியாகின்ற உதயன், வலம்புரி, அதே போன்ற காலைக்கதிர் போன்ற பத்திரிகைகளுடைய பார்வையை செலுத்தினால், அந்த 3 பத்திரிகைகளிலுமே தங்களுடைய முன்பக்கத்தில் முதல் அரைவாசி பகுதியிலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரினால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட அறிக்கை தொடர்பான செய்திகளையே சுமந்து வந்திருக்கின்றன. அந்த செய்திகள் தொடர்பிலே நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்திருக்கின்றோம். அவைதான் இன்றைய பிராந்திய பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இன்று வெளியாக இருக்கின்ற தேசிய பத்திரிகைகள் வெளியாக இருக்கக்கூடிய கேலி சித்திரங்கள் தொடர்பிலே நம்முடைய பார்வையை செலுத்தினால், தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரமாக அமைந்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரத்திலே ஒரு கடிகாரம் ஒன்று வரையப்பட்டிருக்கின்றது. அந்த கடிகாரத்திற்கு நல்லிணக்க செயற்பாடுகள் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவற்றினுடைய முட்கள் பிடுங்க வெளியே வீசப்பட்டிருக்கின்றன. அதாவது நல்லிணக்க செயற்பாடுகள் என்ற பொறிமுறை இயங்காமல் இருப்பதை சித்தரிக்கும் வகையில், அல்லது இயங்க முடியாத நிலையிலே நல்லிணக்க செயற்பாடுகள் மாற்றப்பட்டிருக்கின்றன, அல்லது நல்லிணக்க செயற்பாடுகளுடைய இயங்கு சக்தி பிடுங்கப்பட்டிருக்கின்றது என்பதை சித்தரிக்கும் வகையிலே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று பார்த்தால், வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற கேலி சித்திரம் ஒரு முள்வேலி ஒன்று போட்டிருக்கின்றது. கம்பிவேலி, முள்வேலி என்றது அல்லது கம்பிவேலி ஒன்று ஒரு இடத்து கேப்பா பிளவு என்று சொல்லப்படுகின்றது. அந்த கேப்பா பிளவை சுற்றி கம்பிவேலி போடப்பட்டிருக்கின்றது. அந்த கேப்பா பிளவின் பூர்வீக குடிகள் அங்கே ஒரு ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பதாக இந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. அதாவது கேப்பா பிளவு இன்னும் பூரணமாக விடுவிக்கப்படவில்லை. கேப்பா பிளவின் பூர்வீக குடிகள் தற்போது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கேப்பா பிளவிலே பிளக்குடியிருப்பு மக்கள் போராட்டத்தின் பலனாக அவர்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டாலும், கேப்பா பிளவினுடைய பூர்வீக குடிகள் இன்னும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போக முடியாமல் சூரியன் என்னும் புதிய வேறொரு கிராமத்திலே குடியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த கிராமங்களை ஒரு தாகத்தோடு பார்த்து கொண்டிருப்பது போன்று அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய பிரதான தேசிய நாளிதழ்களில் வெளியாகி இந்த கேலி சித்திரங்களாக அமைந்திருந்தன. ஆகவே இத்துடன் இன்றைய ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.